ஹலோ மக்களே! நான் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி அன்னைக்கு ராமநாதேஸ்வரர் பார்க்க தாங்க போயிருந்தேன். அந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்குங்க. அதனோட ஸ்தல வரலாறு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேளுங்க. சீதாதேவியை ராவணன் தூக்கிக்கிட்டு சிறையில் அடைச்சிட்டாருங்க. ராமர் சீதாதேவி காணுமேன்னு சொல்லிட்டு தேடி சென்றபோது அந்த இடத்துல ஒரு நெல்லிச் செடி இருந்ததுங்க. அந்த செடியினுடைய வேர் ராமருடைய பாதத்தில் காலில் பட்டுதுங்க. உடனே அவர் நம்ம காலில் ஏதோ படுதுன்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு பார்த்தாருங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சுயம்பு லிங்கம் இருந்ததுங்க. அதை பார்த்து தான் அவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. நம்ம இவரை பாதத்தில் மெரிச்சிட்டோம் ஈசனன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 48 நாள் விரதம் இருந்து அவர் பூஜித்தாருங்க. அந்த இடத்துல அவரோட உணவு பார்த்திங்கன்னா, அந்த நெல்லிச் செடியிலேருந்து வந்த நெல்லிக்காய் தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் மட்டும்தாங்க அவர் உணவாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த விரதம் முடிஞ்சதும் ஈசன் சுயம்புல இருந்து நேராகவே அற்புத காட்சி தந்தாருங்க. ராமநாதேஸ்வரராக ஒளி கொடுத்து ராமருக்கு அருள் பாதிச்சாருங்க. அவரை குருவாக தாங்க வழிபட்டார் ராமர். அதனால் இந்த ஸ்தலம் ரொம்ப குரு ஸ்தலம்னு சொல்லிட்டு நவகிரகங்களில் போற்றப்படுதுங்க. ராமநாதேஸ்வரர் ராமர் குருவாக வழிபட்டாருங்க. அப்போ வழிபட்டோன்னா ராமநாதேஸ்வரர் ஒளி தந்ததும் அப்போ சீதை ராமேஸ்வரத்தில் இருக்காங்க, அவங்கள போய் நீ மீட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதன்படியே ராமர் சென்று சீதையை மீட்டுட்டு வந்ததாக சரித்திரம் இருக்குங்க. அதனால் இந்த கோவிலுக்கு போனோன்னா குரு ஸ்தலம்னு சொல்லிட்டு குரு பெயர்ச்சி அப்போ போனால் ரொம்ப நல்லதுங்க. குரு பெயர்ச்சி அப்போ தாங்க நாங்கள் நேற்று போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சன்னதியில் ராமநாதேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்துட்டோங்க. வழிபட்டுட்டு வந்த வழியிலேயே தாயார் இருப்பாங்கங்க. தாயார் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையாருங்க. அவங்களையும் நாங்கள் வழிபட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருப்பாருங்க. அவரையும் வழிபட்டுட்டு வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உணவு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுண்டல், சாம்பார் சாதம் எல்லாமே நேற்று கொடுத்து தாங்க இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம். ஆனால் நாங்கள் வாங்கலை, க்ரௌட் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரம் எங்களால் வாங்க முடியலங்க. சரி சாமி பார்த்துட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அங்கே விளக்கு போடுற இடமும் இருக்குதுங்க. நமக்கு தேவையான விளக்கு நம்ம அங்கே போய்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் நெய் தீபம் தான் ஏற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. அவர்கிட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறாங்கங்க. அந்த அர்ச்சனையும் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வழிபட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு தாங்க வந்தோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா, ராமர் பாதம் இருக்கும், ராமர் இருப்பாருங்க. அவர் வழிபட்ட முறையோடு அவர் வச்சுருப்பாங்க. அந்த லிங்கத்தை எப்படி அவர் வழிபட்டாரோ அந்த முறையோடு அவர் இருப்பாருங்க. அந்த இடத்துல அந்த பாதத்தை பார்த்துட்டு வந்த உடனேயே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீர்த்தம் தருவாங்க. தீர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான தீர்த்தங்க. பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரியே தீர்த்தம், சடாரி எல்லாமே உண்டுங்க. அதையும் நாங்கள் பெற்றுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பாருங்க. அவரையும் பார்த்துட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம். இந்த அற்புதமான ஸ்தலத்து நம்ம சென்னையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தாங்க நாங்களும் போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நடராஜர் இருந்தாருங்க. அந்த எங்களுடைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா நேற்று நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணாங்கங்க. அதையும் நாங்கள் அற்புதமாக பார்த்துட்டு தாங்க வந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த ஸ்தலம் போயிட்டு வந்ததுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. அவர் கால் பதிஞ்ச இடம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அவர் 48 நாள் விரதம் இருந்து அந்த பகவானை இங்கே எடுத்துகிட்டு வச்சுருக்காருன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஸ்தலம்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு அவ்வளோ அழகாக அபிஷேகம் பண்ணி நெல்லிக்கனியில் மாலைலாம் சாத்தி வச்சுருந்தாங்க. மஞ்சள் ஆடைலாம் அணிஞ்சிருந்தாங்க. அப்போ அர்ச்சனை பண்ணுறவங்களாம் அங்கேயும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சந்தான விநாயகர்னு சொல்லிட்டு போற்றப்படுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்தலவிருட்சம்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியினுடைய மரம் தாங்க. அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. அங்கே பார்த்திங்கன்னா முருகர், வள்ளி, தேவயானையோடு இருக்காருங்க. அது ரொம்ப அற்புதமாக போற்றப்படுதுங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம். நடராஜர் இருந்தாருங்க. நடராஜருக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அந்த அற்புத காட்சியும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலபைரவர் இருக்காருங்க. காலபைரவர் ரொம்ப அற்புதமாக தெரிகிறாருங்க. நான் இதுவரையிலும் எந்த கோவில்லையும் இந்த மாதிரி ஒரு காலபைரவரை பார்த்ததே இல்லைங்க. அப்படி ஒரு காலபைரவர் அவ்வளோ அழகாக காட்சி தராரு அந்த இடத்துல. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். நேற்று குரு பயிற்சின்றதுனால அவர் வழிபட்டுட்டு குருஸ்தலம் போயிட்டு நாங்கள் அந்த இடத்துலையும் பார்த்துட்டு தாங்க வந்தோம்.
கட்சி அநேக தங்காதீஸ்வரர் கோயிலும் இணைச்சா மாதிரி ஒரு அமைப்பு பெற்றிருக்குங்க. குரு பெயர்ச்சின்றதுனால நேற்று குரு பகவானுக்கு ஓமம் வளர்த்தி வழிபட்டாங்கங்க. பார்த்திங்கன்னா முருகர் ஸ்தலங்க இது. இங்கே பாருங்கள், வள்ளி தேவியனோட முருகர் அமைக்க பெற்றிருப்பார். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அந்த சுவாமியை வழிபட்ட பிறகு திருநூறு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் கொடுத்துட்டு சடாரி வைப்பார் பாருங்கள். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணி காட்சியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு அற்புதமான காட்சி வந்து பெருமாள் கோயிலில் தாங்க கிடைக்கும். இந்த காட்சி வந்து ராமநாதேஸ்வரர் கோயிலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஸ்தலம்னு சொல்லிட்டு. நடராஜருக்கு பாருங்கள் பாலாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கூட்டம் இருந்ததுங்க. அந்த கூட்டத்தில் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பெருமான் வந்து குருவாக இருந்து ராமருக்கு அருள் பாதித்ததுனால இது வந்து உத்திர ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு போற்றப்படுதுங்க. இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்கப்படுதுங்க. இந்த நடராஜர் அபிஷேகம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா நவக்கிரக குருவுக்கு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க, அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குரு பயிற்சினாலே நவக்கிரக குருவுக்கு தாங்க விசேஷம். அதை தாங்க நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இந்த கோவிலில் எல்லாருக்குமே விசேஷமாக இருக்குங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.